அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் ஒரு கதை கேட்க தயாராக இருப்பீங்க. இன்றைக்கி என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடவுள் பக்தி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது பூலோகத்தில் ஒரே தெருவில் ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியும் ஒரு செல்வந்தரும் இருந்தாங்களாம். அப்போது இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி தினமும் தான் செருப்பு கடையில் ஓரத்தில் பெருமாள் படத்தை வச்சு அதை வணங்கிட்டு தன்னுடைய வேலையை துவங்குவாராம். அதே மாதிரி இந்த செல்வந்தர் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் குளிச்சுட்டு பல மணி நேரம் பூஜை புனஸ்காரம்னு பெருமாளுக்கு பண்ணிக்கிட்டே இருப்பாராம். செல்வம் இல்லாட்டாயும் சந்தோஷமாக மன நிம்மதியோட அமைதியோடு இருந்தார் செருப்பு தைக்கும் தொழிலாளி. பல தலைமுறைக்கான செல்வங்கள் இருந்தும் நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தார் இந்த செல்வந்தர். ஒரு நாள் நாரதர் விஷ்ணுவை பார்த்து கேட்டார், அந்த செல்வந்தர் தான் ரொம்ப பக்தியாக இருக்கார்ல, தினமும் உங்களை பல மணி நேரம் பூஜை பண்ணுறாருல, அப்புறம் ஏன் அவர் மட்டும் நிம்மதியே இல்லாமல் இருக்கார்? அவர் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணலாம்ல அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு விஷ்ணு சொன்னார், சரி நீ சொல்கிற மாதிரியே பண்ணலாம். நான் உன்னைய பூலோகத்துக்கு அனுப்புகிறேன். நீ போகும்போது என்ன பண்ணுற, நான் சொல்கிற மாதிரி போய் 2 பேர்கிட்டையும் சொல்லு. நான் நாராயணனிடமிருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி போய் சொல்லு. அவங்க அதுக்கு தற்போது நாராயணன் என்ன செய்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நீ நாராயணர் ஒரு ஊசியின் காது வழியாக யானையை நுழைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம். சரி அப்படின்னு நாரதரும் பூலோகத்துக்கு வந்தார். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு வந்த அந்த செல்வந்தர் நாரதர்கிட்ட நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாரு. நாரதர் நான் நாராயணர்கிட்டேருந்து வர்றேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு அந்த செல்வந்தர் இப்போ நாராயணர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டாராம். அப்போ நாரதர் சொன்னார், நாராயணர் ஊசியின் காது வழியாக யானையை நுழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாராம். அதற்கு அந்த செல்வந்தர், அது எப்படி முடியும், இதெல்லாம் நடக்கிற காரியமா அப்படின்னு சொன்னாராம். நாரதர் அடுத்ததாக அந்த செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட இதையே சொல்கிறாரு. அப்போ அவர் இதையே சொன்ன உடனே அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி என்ன சொன்னார், இதில் என்ன ஆச்சரியம் இருக்குது, ஒரு பெரிய ஆலமரத்தையே ஒரு சின்ன விதையில் அடக்குனவர் நம்மளுடைய நாராயணர். அப்போ அவரால் இதை முடியாதா, இது அவருக்கு ரொம்ப சுலபமான காரியம்தான் அப்படின்னு சொன்னாராம். பிரபஞ்சத்தையே தன் வாயில் காண்பிச்சவர் ஒரு யானையை ஊசியில் நுழைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமா அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்ட உடனே அவங்க 2 பேரும் சொன்ன பதிலை போய் நாரதர் பெருமாள் கிட்ட சொல்கிறார். அப்போ சொன்னாராம் பெருமாள், பாத்தியா, கடவுள் பக்தின்றது பூஜை புனஸ்காரத்தில் இல்லை, இறைவனுடைய பாதத்தை பூர்ணமாக நம்பிக்கையுடனே நீயே சரண் அப்படின்னு பற்றி கொண்டு இருக்கிறது தான் உண்மையான பக்தி. இப்போ தெரியுதா ஏழையோட வாழ்க்கை ஏன் நிம்மதியாக இருக்குது அப்படின்றது அப்படின்னு சொன்னாராம். இது நாரதருக்கு சொன்ன பதில் இல்லை, நமக்காக ஆண்டவன் சொல்கிற பதில் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா பக்தின்றது பூஜை புனஸ்காரத்துலேயோ ஆடம்பரத்துலேயோ இல்லை, அவங்களுடைய மனதிலையும் பரிபூர்ண நம்பிக்கையிலையும் ஆண்டவனை நீயே கதி அப்படின்னு சரணடைகிறதான் அந்த பக்தி இருக்குது. அப்படி ஒரு பரிபூர்ணமான பக்தி யாரிடம் இருக்குதோ அவங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மனநிறைவோடும் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடுமே இருக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் நாமும் இதுவரை எப்படி வேணால் இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரும் இந்த புத்தாண்டை நோக்கி புது எண்ணங்களோடு புது முயற்சியோடு புதிய தன்னம்பிக்கையோடு பரிபூர்ணமாக நம்மை அர்ப்பணித்து எந்த ஒரு செயலையும் செய்வோம். மீண்டும் அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுபோல் உங்களுக்கு என்ன கதைகள் பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கதைகளை பொறுமையாக கேட்குறதுக்கு நன்றி. மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.